வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி டேஸ்டியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் நடுவில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்குது. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, அது ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மசாலா பீஸை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு திருப்பி வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை சும்மா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், பச்சை மிளகாலாம் சேர்த்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் குழம்பு மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். எல்லார் வீட்லேயும் குழம்பு பொடி அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுதான். சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைனா நீங்கள் ரெடிமேட் சிக்கன் மசாலா பவுடரோ இல்லை குழம்பு மசாலா பவுடரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 சிக்கன் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் சிக்கன் வேக கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலந்து விடுங்க. ஏன்னா நீங்கள் நடுவில் அந்தமாரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து கலரி விடுங்க. அப்போ தான் கரெக்டாக வேகும். இது 1 கைப்பிடி தேங்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, இதை ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்தமாதிரி நீங்கள் அடிக்கடி கலந்து விட்டால் தான் கரெக்டாக வேகும். இப்போ இது திருப்பி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம் மூடி வச்சு. இப்போ இந்தமாரி ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதை கொதிச்சிட்டு இருக்க குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாம். இது எல்லாமே மீடியம் ஹீட்லேயே பண்ணுங்கள். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சோம்பு தேங்காய் நல்லா மசாலா பேஸ்ட்டாக அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் ஆகட்டும். மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வேகமாக கிளறினீங்கன்னா மேலே அடிக்கும், அதனால் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் இருக்க மசாலா வச்சு நம்ம ரெடி பண்ணி ஃபுல்லாக செஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணலாம். இது ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. செரி சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.